माये माये विष्णुमये माया माया विष्णुमया. மாயன் மயம் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, நம்ம இந்து மதத்துல ஏற்கனவே நிறைய வழிபாடுகள் இருக்கு, தெய்வ வழிபாடுகள். அப்படி இருக்கும் போது விஷ்ணு மாயா வழிபாடும் அவசியமா? மாயன் மயம் தலைப்பே மாயன் மயம் தானே. ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லைங்கிறதுலாம் இல்லை. பசித்தால் தானே சாப்பிட போறோம். மனிதன், அதாவது இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் சேம் ஹார்ட் டிஃபரெண்ட் தாட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பார்வை, நம்முடைய கண்கள் இரண்டு இருந்த பொழுது பார்வை ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை தேவதைகள் என்ன, எத்தனை தெய்வம். ஏங்க, நான் தாங்க எங்க அம்மாவுக்கு மகன், என் பையனுக்கு அப்பா, என் மனைவிக்கு கணவன், என் தந்தைக்கு சகோதரன். நான் ஒருவன் தானே. நான் ஏன் சகோதரனாக இருக்கின்றேன்? நான் ஏன் கணவனாக இருக்கின்றேன்? நான் ஏன் பிள்ளையாக இருக்கின்றேன்? இதுதானே உறவு. அதுதான் இந்து மதம். இந்து மதம் இது மதம் என்று பார்ப்பதை விட உறவாக பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்படி வாழ்கின்ற கடவுள் சொல்லி வணங்கிட்டு போறதில்லை இந்து மதம். சும்மா வந்தோம், கும்பிட்டோம், எழுச்சி போனோம், அதெல்லாம் இந்து மதம் கிடையாது. வாழ்வியல் வாழ்ந்துக்கு பார்க்கணும். அதனாலதானே சிவன் பார்வதியாக, அவனுக்கு 2 குழந்தையாக, அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் அந்த மாமனாராக, இப்படியெல்லாம் உறவு முறையில இறைவனை கொண்டு வந்து நம்மோடு பந்தப்படுத்தினார்கள். இதுதான் தெய்வ பக்திங்க. குரு பிள்ளைனா எப்படி இருக்கணும், உறவுனா எப்படி இருக்கணும், வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றார்கள். அதுதான் இந்து மதம். நீங்கள் நினைப்பது போல இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை கடவுள், இன்னும் 1000 கடவுள் வரட்டுமே. குருன்னா என்னங்க? குருன்னா யாரு? அந்த குருவத்தை ஏக தெய்வமா நினைக்கிறோம். ராகவேந்திரர்ல இருந்து, ரமண மகரிஷில இருந்து, எத்தனை ஆதிசங்கரர்ல இருந்து, ராமானுஜர்ல இருந்து. ஏன் ஒரு குரு போதுமே? அது போதுமே, ஒரு குரு போதுமே. ஏன் ராமானுஜரு, ஆதிசங்கரரு, ராகவேந்திரரு, மத்வாச்சாரியாரு, இத்தனை பேரு? காரணம் தேவைகள். ஏங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல்ல போனோட எல்லாரும் இட்லி சாப்பிட்றோமா, எல்லாரும் பூரி சாப்பிட்றோமா? இல்லையே. ஒவ்வொருவரும் அவருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கல்ல. வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கின்ற 5 குழந்தையும் ஒன்றாக இருக்கின்றதா, ஒன்றாக படிக்கின்றதா, ஒன்றாக உயர்கின்றதா? கர்மா கர்மா தீதும் நன்றும் பிறதர வர. நம்முடைய கர்மாவினுடைய பலனை அனுபவிக்க வேண்டுமானால், கர்மாவிலிருந்து நம்மை காக்க வேண்டுமானால் தேவதைகள் வேண்டும், தெய்வங்கள் வேண்டும். லட்டு தான், இனிப்பு தான். அந்த இனிப்பு தான் லட்டாக மாறுகிறது, அதிரசமாக மாறுகிறது, மைசூர் பாக்காக பரிமளிக்கின்றது. அதுக்காக இனிப்பாக இருந்ததுக்காக வெறும் இனிப்பை மட்டும் சாப்பிட்டு விட முடியுமா? கரும்பை மட்டும் சாப்பிட்டா போதுமா? அதுதான் வாழ்க்கை. இது மதம் அல்ல. தயவு செய்து இந்து மதம் இது ஒரு சனாதன மதம் என்றெல்லாம் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். போய் பாருங்க, சும்மா தூரத்தை நின்று பார்க்காதீங்க. கடற்கரை ஓரம் என்று கடலை தின்பவர் கடலை தின்று விட்டு நகர்ந்து விடலாம். ஆனா கடல்ல நீந்துவ வந்தாங்க அயல் நாட்டை சந்திக்க முடியும், வெற்றி நோக்கி நகர முடியும். முயற்சி, என்னுடைய அனுபவத்துல முயற்சி. கிட்டத்தட்ட என்னுடைய ஆன்மீக பாதையில எத்தனை வேதனைகள், அவமானங்கள், துரோகங்கள் அத்தனையும் சந்தித்து விட்டேன். ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். ஒரே ஒரு நிகழ்வு. என் மனைவி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதாவது பாத்தீங்கன்னா 264 சிவாலயங்கள் என்பது. அந்த புத்தகத்திற்குள்ளே ஒரு இணைப்பாக 108 திருப்பதி, அந்த ஆலயம் செல்வதற்கான வழிகாட்டுதல்லாம் அதுல இருந்து. நான் என்ன பண்ண, டிக் பண்ணிட்டே வருவேன். ஒவ்வொரு திருப்பதி போகும்போதும், ஒவ்வொரு சிவாலயம் போகும்போதும். என் துணைவியார் கேட்டாங்க, என்னங்க இத்தனை கோயில் பார்த்திருப்பீங்க? ஒரு 108ல ஒரு 64 பார்த்துட்டேன். சரி, 266ல ஒரு 200 பார்த்துட்டேன். ஏங்க, எல்லா கோயிலையும் ஒரே சிவலிங்கம் தானே இருக்குன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எல்லா கோயிலும் ஒரு சிவலிங்கம் தானே இருக்கு. ஒரு வியந்து போய் விட்டேன். மனைவியே குருவாக வந்து விடுவார் பயந்தேன். என் குருவிட்ட போய் சொன்னேன், சுவாமி, என் மனைவி சொல்கின்றார், எல்லா ஆலயத்திலும் சிவலிங்கம் ஒரே வடிவமாக தானே இருக்கின்றது, ஏன் அலைகின்றீர்கள் என்றார். உடனே அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், உடனே உன் மனம் உன் மனைவியை குருவாக எண்ணி இருக்குமே? இல்லைங்க, அன்றும் இன்றும் என்றும் எங்கள் குருதான். ஊரு பூரா பெண்கள் இருக்காங்க, எல்லோரும் மனைவி ஆயிட முடியுமா? எல்லோரும் தாயாக முடியுமா? எல்லோரும் சகோதரியாகி விடப்பா? இருக்கிற இடம்தான். திருநெல்வேலி அல்வாங்கிறோம், மணப்பாறை முறுப்புங்கிறோம், மைசூர் பாக்குங்கிறோம், திண்டுக்கல் பலாப்பழங்கிறோம். அப்ப ஊருக்கு தகுந்த இயல்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுடைய சக்தி குடிகொண்டிருக்கு. பசு இருக்கு. பசு உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் வாழை பிடிச்சி எடுத்தா பால் வராது, காதை பிடிச்சி எடுத்தா பால் வராது, காப்பை பிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் பால் வரும். அந்த வகையோட நம்ம கர்மா எங்கு விடை கிடைக்கின்றதோ அந்த மாதிரி தாங்க நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு ஆலயத்தையும் அமைத்து தந்தார்கள்.
அந்த வகையிலே என்னுடைய விஷ்ணுமாயா காலத்தின் கட்டாயம். விருப்பம் இருந்தால் வணங்குங்கள், வீண் விவாதம் வேண்டாம். விருப்பம் தானே காரணம். யார் அதாவது சொல்றாங்க, அவனருளால் அவன் தான் பணிந்து, அவன் அருள் இருந்தா மட்டும்தானே அவன் தாழ் பணிய முடியலும். அந்த வகையில என்னுடைய விஷ்ணுமாயா என்னை ஈர்த்தார். உனக்கு நரசிம்மர் பிடித்தாலும் போ, உனக்கு முருகன் பிடித்தால் வணங்கு, உனக்கு அம்பாள் பிடித்தால் அடிபணி. ஒவ்வொருவருக்கும் நீயே என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவன் அருள் அந்த வகையில் பார்க்கவும் இந்த ஜென்மா நாராயணனுடைய நோக்கி நான் நகர்வதற்கு விஷ்ணுமாயா காரணம். அந்த வகையில என் இதயத்தினுடைய என்னுடைய ஆத்மா விஷ்ணுமாயா, அதிலேயே விஷ்ணு இருக்கின்றார். அந்த நம்பிக்கை தான். என்னுடைய நாள் ஆரம்ப காலங்களில் ஒரு பிரத்யேகரா உபாசகராகத்தான் வாழ்ந்தேன். பிரத்யேகரா என் தாயாக இருந்தவர் என் தந்தையாக மாறிவிட்டார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரத்யேகரா விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம் என் தாயை வழிபாடு தூக்கி எரிந்து விட முடியுமா? நான் வந்துவிட்டேன், வைணவம் வந்துவிட்டேன், நாராயணனை நோக்கி நெருங்கி விட்டேன். இல்ல, என் தாயினுடைய நெத்தியில அந்த நாமத்தை பதித்து விஷ்ணு ரூபினியாக, கோவிந்த ரூபினியாக, நரசிம்மியாக வழிபடுகின்றேன். வியந்து போகின்றார் என் குரு. இதுதானங்க உண்மை. அந்த வகையில விஷ்ணுமாயனுடைய வழிபாடு இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் தாங்க காரணம். உங்கள் மனமும் புத்தியும். எனக்கு விஷ்ணுமாயனை வணங்கினவெல்லாம் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 600-700 பேரு தீட்சை கேட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் கூட இல்லையே. காரணம் என்ன என்று பார்த்தா நம்பிக்கை கிடையாதுங்க. அவங்க வரும்போதே என் பிரச்சனை தீர்ந்துடணும், இன்றைக்கு வந்தா நாளைக்கு தீர்ந்துடணும், நாளை காலையே விஷ்ணுமாயனை பார்த்து விட வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லை மீறி. எதுக்குமே ஒரு விதை போட்டாதான் அது பீஜம்னு சொல்ற, விதை போட்டால் தானே அது செடியாகி மரமாகி காய்த்து கடி கொடுக்க. போட்டதும் மரணை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னா 10 மாசம் இல்ல, அதெல்லாம் முடியாது. 3 மாசத்துல வரணும். அது குறை பிரசவமாக வெண்டமாக தனி வரும். காத்திருப்பதுல நம்ம ஆண்களுக்கு யாருக்குமே இல்லைங்க. காத்திருத்தல், நிலையோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை கிட்டத்தட்ட 70 வருட கால என்னுடைய நம்பிக்கை தான். இன்னைக்கு நாராயணன் திருவடியில நான் இந்த நிழல்ல நான் இருப்பதற்கு காரணமே என் விஷ்ணுமா. எனக்கு விஷ்ணுமாய வேற, பெருமாள் வேற அப்படிலாம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா செத்த எலும்புல எந்த எலும்பு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சைவமா வைணவமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சாம்பல்ல பாக்குறோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் சொல்லணும், அருமையான கேள்வி. ஒரு மின்மயம் போறோம், நம்ம எரிக்கின்றோம், எரித்த பின் சாம்பலை தருகின்றார்கள். அந்த சாம்பல் என் அப்பனுடைய சாம்பல் மட்டுமா, என் தாயினுடைய சாம்பல் மட்டுமா? அதில் எத்தனை பேர் எரியூட்டப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை சாம்பலும் கலந்து வருகின்றதை பிரித்தறிய முடியுமா? இதுதாங்க வாழ்க்கை. புனரபி ஜனனம், புனரபி மரணம். 1000 தேவதைகள் தெய்வகம் இருந்தாலும் விஷ்ணுமாய அவசியம் இல்லை. அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து.